அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. அண்ணன் ஒருத்தர் ஒரு இது கேட்டிருந்தாப்புல, ஆந்திரா கிடா நாட்டு கிடாய்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இதுபோலாம் வந்து ஆந்திரா கிடா கிராஸ். இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்பல ஆந்திரா கிடா கிராஸ். இதுலேயே பல வெரைட்டி இருக்குது. காது பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. அதுபோலாம் பார்த்திங்கன்னா நல்லா திடமாகவும், குறுக்கில் பார்த்திங்கன்னா கை வச்சிங்கன்னா அப்படியே கல் மாதிரியும் பயங்கரமாக இருக்கும். இது எடை நம்ம இது என்ன எடை எதிர்பார்க்குறோமோ அதை காட்டிலும் கூட தான் இருக்கும். இந்த கிடாய்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம நாட்டு கிடாயாக இருந்தால் இதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த உள்ள சைஸ் கிடா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 13 கிலோக்குள்ளே தான் இருக்கும். இந்த குட்டியில் பொறுத்தவரை இது பார்த்திங்கன்னா 17 கிலோ விழுவும். 17, 18, 20 கிலோ கூட ஒட்டி விழுவும் இந்த குட்டியில் பொறுத்தவரை. ஏன்னா எல்லாமே நல்லா திடமான குட்டிகளாக இருக்கும். இந்த குட்டியில் பொறுத்தவரை உரிக்க முடியாது. இப்போ தோலை கழட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கல் மாதிரி இருக்கும் குட்டி. கொஞ்சம் தோல் கழட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நல்ல கறி வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும். நல்ல வெயிட்டு கறியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஊசியும் இது மட்டும்தான், தீவனம் மட்டும்தான். நம்ம கிடா மாதிரினா மேய்ச்சலுக்கு போயிட்டு வருமானு நம்மளுக்கு தெரியாது. இந்த கிடாய்கள் அதிகமான இளையாங்குடியில் இறங்கும், நம்ம பரமக்குடியில் இறங்கும். இவங்க போய் மொத்தமாக போய் எடுத்துக்கொண்டு வந்து சந்தையில் இறக்குவாங்க. விசேஷங்களில் அதிகமாக இந்த கிடாய்கள் தான் கொஞ்சம் ஒரு 50, 100 கம்மி பண்ணி கொடுக்கணும்னா இந்த கிடாய்கள் தான் கொடுப்பாங்க. இது நம்ம கிளைமேட்டுக்கு இந்த கிடாய்கள் வந்து வளராதுன்னா ஒரு பாதிக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்தே ஒரு 4 நாளைக்குள்ள பார்த்திங்கன்னா மூக்கில் பார்த்தா தனித்தனியாக உழுக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரியாக தான் இருக்கும். குட்டி சுணங்க ஆரம்பிச்சிடும். நம்ம வளர்க்க முடியாது, கிறங்கிடும், உடஞ்சிடும். இந்த புடியில் இருக்காது. வாங்கிட்டு வந்தால் இந்த கிடா இருக்கணும். இது நம்ம அரியலூர் கிடாய், உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக கொஞ்சம் கட்டை கிடாய்களாக இருக்கும். இது உயர்ந்தரம் நெட்டுப்போக்கு வராது. இது ஃபுல்லாமே இந்த அரியலூர் கிடாய்கள். இது கிடா வந்து நம்ம நாட்டு கிடா மாதிரி தான். கறி ரொம்ப ஒன்றும் வித்தியாசப்படாது. கொஞ்சம் பொடி கிடாய்களாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய கிடாய்களாக இருக்காது. கொஞ்சம் கட்ட கிடாய்களாக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம அரியலூர் சைடு உள்ள கிடாய்கள். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரியலூர் சைடு உள்ள கிடாய்கள் வந்து இது தம்பி அந்த ஏரியாவில் போய் எடுத்துகிட்டு வருவாப்புல. இது நெட்டு போக்குலன்னா இருக்காது. கொஞ்சம் கட்ட கிடாய்களாக இருக்கும். நம்ம நாட்டு கிடா டேஸ்ட் தான், அதில் ஒன்றும் மாற்று இருக்காது. இது ஆந்திரா கிடாய், இவ்வளோ தான் வித்தியாசம். இதே மாதிரி நம்ம நாட்டு கிடாய்களும் காமிக்கிறேன். அது நம்ம நாட்டு கிடாய்கள் வரும். ஒரு அண்ணன் இன்னொருத்தர் கேட்டதாப்புல, எத்தனை கிலோ குட்டி வாங்கி சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. மேக்ஸிமம் 10 கிலோலேருந்து ஒரு 15 கிலோவுக்குள்ளே இருக்கிற குட்டி, 2 பல்லு போடாத குட்டிகள் வாங்கி சமைச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோ கிலோவுக்கு மேலே வெயிட் ஏறிடணும் குட்டி. அதை காட்டிலும் பொடி குட்டியெல்லாம் வாங்கி சமைச்சா அவ்வளோது ருசிப்படாது. இந்த 5 கிலோ 6 கிலோ அப்போ இந்த மாதிரி குட்டியெல்லாம் வாங்கி அறுப்பாங்க சில கடைகளில். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசி இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வளர்ச்சியே அடையாத குட்டிகள். அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது நமக்கு தீங்கு தான் கொடுக்கும். இதில் அந்த அரியலூர் கிடாய்கள் தான் உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே. என்ன கொஞ்சம் பாடம் போட்டதுனால கொஞ்சம் கிடா பார்க்க கொஞ்சம் இதாக தெரியும். பாடம் சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு அந்த குட்டியோட பார்க்க பார்வையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்காண்டி வியாபாரிகள் செய்யக்கூடிய சில கந்து மந்துகள், அவ்வளோதான். வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுபோல் அந்த கிடாய்கள். இந்த பக்கத்தில் நிற்கிறது அரியலூர் கிடாய். அதுக்கும் பக்கத்தில் அங்கிட்டு நிற்கிறது பாருங்கள், அது ஆந்திராவும் கொடியாட்டு கிடாயும் கிடக்கு. அந்த கிடாயும் போய் காமிப்பேன், அதையும் பார்த்துக்குங்க. அந்த குட்டி நல்ல நம்ம நாட்டு குட்டிகளை பொறுத்தவரை கொஞ்சம் நார்மல் நெட்டுப்போக்கு, அவ்வளோதான். நம்ம ராமநாதபுரம் குட்டிகளை பொறுத்தவரை. இங்கே எட்டயபுரம் அங்கிட்டு கொடியாட்டு கிடாய்களை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா நீளந்தாளமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமான எடைகள் இருக்கும். கிடாய்களை பொறுத்தவரை 50 கிலோக்கெலாம் கிடாய்கள் வளர்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கிடாய்களை பொறுத்தவரை 50 கிலோவுக்குலாம் வளர்ப்பு இருக்குது. 50 கிலோ இருக்குது, 75 கிலோ விழுகிற அளவுக்குலாம் கிடாய்கள் வளர்ப்பு இருக்குது. இந்த கொடியாட்டு கிடாய்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் ஏறும். நல்லா நெட்டு போக்குவரத்து நல்ல வெயிட் வரும். இந்த கிடாய்களை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஒரு 15 கிலோ 16 கிலோவுக்குள்ளே தான் இந்த அரியலூர் கிடாய்களில் வெயிட் இருக்கும். கட்டை கிடாய்களாக இருக்கும். அது ஒரு மேக்ஸிமம் வளர்ச்சியோட வெயிட் அவ்வளோதான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ சைஸில் உள்ள குட்டி. இந்த குட்டியெல்லாம் இதை கொஞ்சம் பொடி குட்டி தான், கறிக்கடைக்காண்டி வர்ற குட்டிகள் இதெல்லாம். தம்பி ஒருத்தர் பிறக்கிட்டு வருவாப்பில். இது ஃபுல்லாமே ஆந்திரா. இதெல்லாம் கறிக்கடைகள் தான் வருவாங்க. இதுக்கெல்லாம் வளர்க்கவே முடியாது. அண்ணன் ஒருத்தர் இந்த காதுலாம் வளர்ந்து கிடக்கு பாருங்க. இதில் பல வெரைட்டி இருக்குது. காது வளர்ந்து முழங்கால் காலுக்கு கீழே வர்ற மாதிரி கிடக்கும் சில குட்டி. இது நம்ம நாட்டு கிடாய்கள். இதில் எட்டயபுரம் கிடாய்கள் கிடக்கு. கொடியாட்டு கிடா, அந்த ஓரத்தில் கிடக்குனா கொடியாட்டு கிடா தான். இந்த பார்த்தீங்களா, கால் கொஞ்சம் உயரமான கால்களாக இருக்கும். அதெல்லாம் வந்து கொடியாட்டு கிடாய்கள். இதெல்லாம் வந்து இவ்வளோ தான் வித்தியாசம். அண்ணன் இன்னொருத்தர் கேட்டிருந்தாப்புல, கறி எந்த குட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு. மேக்ஸிமம் ஒரு 10 கிலோவுக்கு மேலே விழுகிற குட்டியில் எடுத்து கறி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். அதுதான் குட்டியோட வளர்ச்சியான கறிகளை. அப்படி குட்டிகள் எடுத்து சமைக்கணும். நீங்கள் சும்மா பால் குடிக்கிற குட்டி, பொடி குட்டி, 5, 6 கிலோ சைஸில் உள்ள குட்டியெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டோன்னே நல்லா வாய்க்கில் சரட்டுன்னு ஓடிடும். முண்டு சாப்பிட தேவையே கிடையாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் முண்டு சாப்பிடணும். கறியில் பொறுத்து நல்லா முண்டு கடிச்சு இழுத்து சாப்பிட்டா தான் அதோடைய ருசியில் நம்ம உணர முடியும். அதில் தான் வித்தியாசம். அதனால் மேக்ஸிமம் ஒரு 10, 12 கிலோ 15 கிலோவுக்கு மேலே உள்ள குட்டிகள் 2 பல்லு. அதே மாதிரி வந்து ஒரு பல்லு சேர்ந்த கிடாயில் வாங்கினா கொஞ்சம் கடிச்சு இழுக்கிற கொஞ்சம் கஷ்டம்.
கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் சிரமப்படணும். கொஞ்சம் ஒரு 2 பல்லுக்கு மேலே வாங்கி சாப்பிடணும், அவ்வளோதான்.